ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்துட்டு பேபிகார்ன் கிரேவி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் தான் காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்ச பேபிகார்ன்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு இதில் வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துருக்குறேன். இது கூட 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு தக்காளியை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேபிகார்ன்ஸ், மசாலா சேர்த்து ரெடி பண்ணி வச்ச பேபிகார்ன்ஸை இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது கூட வந்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான பேபிகார்ன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.